ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிராஃப்ட் கலர்ஃபுல்லாக இருக்க போது அதுக்காக என்கிட்ட இருக்கிற லுக்கான கலர் பேப்பர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்ட் தேவைப்படும். இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கார்ட்போர்டில் ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கார்ட்போர்டில் ஒரு பேஸ்கெட் இருக்கிற மாரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிக்கலாம். அந்த ஆஃப் சர்க்கிள் எப்படி கட் பண்ணணும்னா, இந்த பேஸ்கெட்டுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாரி கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லேசான கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க கார்ட்போர்டே கொஞ்சம் திக்காக இருக்குது. எனக்கு கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த பேஸ்கெட்டை கட் பண்ணோடும் இந்த ஆஃப் சர்க்கிள் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த பேஸ்கெட்டுக்கு மேலே கம் வச்சு ஒட்டிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை டெய்லியுமே நம்ம சேனலில் பார்க்க முடியும். இப்போ ஒத்துனது ஸ்ட்ராங்காக இருக்க பின்னாடி கார்ட்போர்டை ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ பேஸ்கெட்டுக்கு மேலே ஒன்று வளைவாக இருக்குள்ள ஹேண்டில், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தின்னான அட்டையில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்ட்லேயே ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக ரெக்டாங்கிளில் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, நார்மல் ஃபோன் சிட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ட்போர்டை கட் பண்ணிக்கிறேன். இதுமாரி நிறையா கட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஒட்ட போடுறேன்னா, செவரெல்லாம் இருக்குள்ள செங்கல் வைப்பாங்கள்ல, அந்த எஃபெக்ட்டுக்கு நம்ம ஒட்ட போகிறோம். நிறையா கேப்பும் இருக்கக்கூடாது, அதே சமயம் க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மீடியம் சைஸில் எல்லாத்தையும் வச்சு ஒட்டிக்கலாம். நான் இப்போ ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்கெல்லாமே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அது கொஞ்சம் காயட்டும். அந்த கேப்பில் நம்ம ஃப்ளவர் செய்யலாம். ஃப்ளவருக்காக நான் ஒரு 5 சென்டிமீட்டரில் நியான் எல்லோ கலர் ஷீட்டு எடுத்திருக்கேன். 2 ஷீட் எடுத்திருக்கேன். ஒரு ஷீட்டில் நம்ம நார்மல் ஃப்ளவருக்கு 3 டைம் ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்தமாரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பெடல் ஷேப் கட் பண்ணி தான் நம்மளுக்கு ஃப்ளவர் கிடச்சிடும். இதேமாரி நான் இன்னொன்றுலையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ளவர் ஷேப்பு. 2 ஃப்ளவரையும் கட் பண்ணதுக்கப்புறமா 2 ஃப்ளவருக்கும் சிசரை வச்சு எம்போஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அந்தமாரி எம்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவரை எடுத்து அதை ஆஃபாக கட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பரலை ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் கம் வச்சு ஒட்டுனீங்கன்னா கொஞ்சம் எம்போஸாக இருக்கும். இன்னொரு ஃப்ளவரை அப்படியே இருக்கட்டும், அதுக்கு கட் பண்ண வேணாம். அதுக்கு சென்டரில் கம் அப்ளை பண்ணி இந்த எம்போஸ் ஃப்ளவரை தூக்கி ஒட்டிடுங்க. இப்போ பார்க்க நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். இந்த ஃப்ளவர் செஞ்சதுக்கப்புறமா இந்த கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாரி ஒரு கலர் ஷீட்டில் நீளமாக ஒரு ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஊற்றி இதுமாரி கட் பண்ணி அதை ரோல் பண்ணிகிட்டே லாஸ்ட்டில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கொஞ்சம் விரிச்சு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை ஃப்ளவருக்கு சென்டரில் வச்சுக்கலாம். நான் இந்தமாரி மல்டி கலரில் ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சிங்கிள் கலரில் கூட பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும்.
இப்போ ஃப்ளவர்லாம் செஞ்சாச்சு, இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்கெட்டுக்கு நான் ஃபுல்லாக இதை ஒட்டிட்டேன். இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம். கலர் ஆப்ஷனெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாரி இது ஒரு செங்கல் எஃபெக்ட்டுக்கு ஒட்டியிருக்கோம். அதனால அந்த கேப்புக்கெல்லாம் ஒயிட் கலர் ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். இப்போ செங்கலுக்கு ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ செங்கலுக்கெல்லாம் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு அந்த ஹேண்டிலுக்கும் ப்ரௌன் கலரே நான் கொடுத்துக்கிறேன். பெயிண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் காய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் க்ரீன் கலர் ஷீட் எடுத்து அதில் லீஃப் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நான் 2 கலரில் லீஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் கூட பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். லீஃப் எல்லாருக்குமே செய்ய தெரியும். நார்மல் லீஃப் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்தமாரி 2 கலர்லையும் லீஃப் பண்ணிவிட்டு அது அந்த பாஸ்கெட்டுக்கு மேலே இருக்குல்ல ஆஃப் சர்க்கிள், அதில் ஒரு கலர் மாற்றி ஒரு கலர்னு வச்சுக்கிட்டு ஒட்டிகிட்டே வாங்க. நான் அந்தமாரி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இப்போ லீஃபை ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம நிறையா ஃப்ளவர் பண்ணியிருக்கோம்ல அதை வச்சு நெருக்கமாக வச்சு ஒட்டிக்கோங்க. கலர் மாற்றி நீங்கள் ஒரே கலரில் செஞ்சால் கூட ஒன்றும் இல்லை, அதை அப்படியே வச்சு ஒட்டிக்கோங்க. நான் இப்போ எல்லா ஃப்ளவரையும் ஒட்டிட்டேன். இதோட கிராஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. பின்னாடி டபுள் சைட் டேப்போ ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.